கூடுவாஞ்சேரியில் எங்களுக்கு அதான் முதல் கடை முகவரி கொடுத்த கடை. அந்த கடையை வந்து ஹைவே நோட்டீஸ் தராங்க, ரோடு எக்ஸ்டென்ஷன்னால ஒரு 15 நாள் பீரியடில் ஒரு கடை இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ எங்களுக்கு அதுதான் வந்து ஒரு லேண்ட்மார்க்காக இருந்தது, ஒரு பிராண்டிங் பொசிஷனிங்கும் தான் யூஸாக இருந்தது. ஒரு ஹை சீலிங்கில் போட்டிருப்போம், லைட் போட்டிருப்போம். அந்த ஜிஎஸ் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த இதை பார்த்துட்டு தான் நிறைய எங்களுக்கு கொரிஸ் வரும். டாப் ஒன்றா அது சேல்ஸ் போயிட்டு இருந்தது. அந்த இடத்துல எங்களுக்கு திடீர்னு கொடுத்தா என்ன செய்யணும் தெரியல. இருந்தாலும் நாங்கள் எங்கள் டீம் ஒர்க்காக டிஸ்கஷன் பண்ணோம். அந்த கடையை இடிச்சிட்டாங்க. இப்போ முந்தின நாள் நைட் இடிக்கிறாங்க, அடுத்த நாள் காலையில் நாங்கள் எங்களோட ஆல்டர்னேட்டிவ் ஒரு சோர்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல எங்களோட கஸ்டமரை நாங்கள் லாஸ் பண்ண விரும்பலை. ஒரு ஃபுட் ட்ரக் மாதிரி போட்டு நாங்கள் அதை வந்து லைவ் பண்ணிட்டோம். அப்போ பின்னாடி எங்களுக்கு எங்களோட லேண்ட்லார்டு எல்லாமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சரி இவங்க தான் கடையை இடிச்சிட்டாங்க, இருக்க மாட்டாங்க, வேற ஒரு கடைகள் நம்ம கொடுக்கலான்ற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. இல்லை நாங்கள் வந்து இந்த காஃபிலாம் விட்டு நாங்கள் கவுண்டரில் விட்டதுக்கப்புறம் இவங்களை அடிச்சு துரத்தாலும் போக மாட்டாங்க போல, நம்ம இவங்களுக்கே கொடுத்துறோம்னு சொல்லி அவங்க வந்து எங்களுக்கே அந்த கடையை கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம விடாமுயற்சின்றது இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு கடை வந்து காலியாகும் போது நிறையா பார்க்குறவங்க வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு கடையை போட்டால் அதிக வாடகை கொடுக்கலாம், நாங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் அதை வந்து அட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம விடாமுயற்சின்றது இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு கடை வந்து காலியாகும் போது நிறையா பார்க்குறவங்க வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு கடையை போட்டால் அதிக வாடகை கொடுக்கலாம், நாங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் அதை வந்து அட்ராக்ட் பண்ணாங்க. பட் அந்த இடத்துல நாங்கள் வந்து இருக்கிறோம் அப்படின்றது ஒரு விடாமுயற்சி இருந்ததுனால இன்றைக்கும் 60 பிரான்ச்சஸ் மேலே வச்சிருக்கோம். இன்றைக்கும் நம்பர் 1 பிரான்ச்சாக அந்த பிரான்ச் தான் இருக்குது. வேர்ல்டு லெவலில் காஃபி அப்படின்னா உங்களுக்கு என்ன பிராண்ட் நேம் வரும்? பண்ணாதது. நாங்கள் இதை வந்து யார் காப்பி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு நினச்சி நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஐபி வந்து எதுவுமே பண்ணலை. டிசைன் பேட்டர்ன், ட்ரேட்மார்க்கு, காப்பி ரைட் இந்த 3மே நாங்கள் அட்டன் பண்ணலை. அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாடல் வந்து இந்த கடையில் எப்போவுமே ஆட்கள் இருக்காங்க அப்படின்றதுனால இந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாரும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் வந்து ஆலடிப்பட்டியானையும் மற்ற இடத்துல அவங்க வந்து எங்கள் நேமை காப்பி பண்ண முடியாது, இந்த ஃப்ரேம் ஒர்க்கு காப்பி கருப்பட்டி சொல்லி அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஒரு லெசன் என்ன எங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக நாங்கள் மாற்றணும் அப்படின்னா, எல்லா பக்கமும் கருப்பட்டின்னு போகும்போது எல்லார் வீடுகள்லேயும் நாட்டு சக்கரையும் கருப்பட்டி கொஞ்சம் மாற ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் சுகர்லேருந்து கொஞ்சம் நிறைய பேர் அதையும் சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. டாக்டர் இருக்குமோ நான் இதெல்லாம் பேசக்கூடாது, கொஞ்சம் அதையும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஒரு சமுதாய மாற்றம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இதை வந்து ஒரு சந்தோஷமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் படிக்கும்போதெல்லாம் பனை மரங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக வெட்டி வந்து செங்கல் சூளைக்கு போயிட்டு இருந்தது. ஸோ செங்கல் சூளைக்கு போகக்கூடிய பனை மரங்கள் இப்போ வந்து இந்த கருப்பட்டி வந்து மீட்டுருவாக்கம் ஆகும்போது நிறைய பனையேறிகள் வந்து ஊரில் வந்து சந்தோஷமாக தொழில் பண்ண அவங்க வந்து பனையேற ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு நியாயமான விலை கிடைக்குது. இது எல்லாம் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருப்பட்டி வந்து நிறைய கடைகள் துவங்குறதுனால அது ஒரு ப்ளஸ்ஸாக நாங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சோம். அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் போயிட்டு இருந்தது. ஓகே, நம்ம வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிட்டோம், நம்ம அடுத்தடுத்து ஸ்கேல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ள இருந்தது. அந்த டைமில் 2019 கூடுவாஞ்சேரியில் எங்களுக்கு அதான் முதல் கடை முகவரி கொடுத்த கடை. அந்த கடையை வந்து ஹைவே நோட்டீஸ் தராங்க, ரோடு எக்ஸ்டென்ஷன்னால ஒரு 15 நாள் பீரியடில் ஒரு கடை இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ எங்களுக்கு அதுதான் வந்து ஒரு லேண்ட்மார்க்காக இருந்தது, ஒரு பிராண்டிங் பொசிஷனிங்கும் தான் யூஸாக இருந்தது. ஒரு ஹை சீலிங்கில் போட்டிருப்போம், லைட் போட்டிருப்போம். அந்த ஜிஎஸ் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த இதை பார்த்துட்டு தான் நிறைய எங்களுக்கு கொரிஸ் வரும். டாப் ஒன்றா அது சேல்ஸ் போயிட்டு இருந்தது. அந்த இடத்துல எங்களுக்கு திடீர்னு கொடுத்தா என்ன செய்யணும் தெரியல. இருந்தாலும் நாங்கள் எங்கள் டீம் ஒர்க்காக டிஸ்கஷன் பண்ணோம். அந்த கடையை இடிச்சிட்டாங்க. இப்போ முந்தின நாள் நைட் இடிக்கிறாங்க, அடுத்த நாள் காலையில் நாங்கள் எங்களோட ஆல்டர்னேட்டிவ் ஒரு சோர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டோம், அந்த இடத்துல எங்களோட கஸ்டமரை நாங்கள் லாஸ் பண்ண விரும்பலை. ஒரு ஃபுட் ட்ரக் மாதிரி போட்டு நாங்கள் அதை வந்து லைவ் பண்ணிட்டோம்.